மேத்ஸ் ரிவிஷன் பார்த்துருந்தோம். ரிவிஷன் 2 பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷன் ரிவிஷன் 3. வாங்க பார்ப்போம். நம்ம லாஸ்ட் டைம் வந்து காமன் மல்டிபிள்ஸ் மட்டும்தான் பார்த்துருந்தோம். காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கல. இப்போ பார்க்க போகிறோம் காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 2 1 4. அப்படின்னா 2 எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும் அண்ட் 2 டேபிளில் வரும். அதை எழுதிக்கோங்க. 1 and 2 4 டேபிள். 4 எந்தெந்த டேபிளில் வரும்? 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும் அண்ட் 4 டேபிளில் வரும். எழுதிக்கிட்டேன். அதில் வந்து காமன் ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அது வந்து காமனாக 2 டேபிள்லேயும் 1 வருது, 4 டேபிள்லேயும் 1 வருது. ஸோ இட் இஸ் ஏ காமன் ஃபேக்டர். அண்ட் 2 டேபிளில் 2 வந்து 2 வந்து வருது, அதே 4 டேபிள்லேயும் 2 வருது. ஸோ 2 and 1 is the common factor of 2 and 4. Common factor of 3 and 6. 3 டேபிள் எந்தெந்த டேபிள்லாம் வரும்? 1 டேபிளில் வரும் அண்ட் 3 டேபிளில் வரும். 6 1 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும் அண்ட் 6 டேபிளில் வரும். இதில் காமன் ஃபேக்டரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? 1 காமன் ஃபேக்டர் வந்து 1 and 3 இருக்கு இல்லையா? ஸோ இதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 and 3. அவ்வளோதாங்க, காமன் ஃபேக்டர் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ரவுண்ட் ஆஃப் பார்க்க போகிறோம். ரவுண்ட் ஆஃப்ங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும். ரவுண்ட் ஆஃப் 10 அப்படின்னு கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும். 1s 10s 100ஸ்லாம் தெரியும். இப்போ 268 நான் கொடுத்துருக்கேன். 10 தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 10s பிளேஸை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அண்டர்லைன் பண்ணிவிட்டு அங்கே அதோட நெக்ஸ்ட் நம்பருக்கு அப்போ வந்து 263 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் பார்க்கணும். இது வந்து ஸ்மாலர் தென் 5 இருந்தால், இல்லை 5 இல்லை ஸ்மாலர் தென் 5 இருந்தால் அந்த நம்பர் இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 260 இந்த நம்பர் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு 0 போட்டுருணும். 0 போட்டால் 260 வந்துடும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் 100 அப்படின்னு கொடுத்துருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் 24,660 கொடுத்துருக்கேன். அதை வந்து 100 பிளேஸ் தானே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 1s 10s 100s 100ஸை பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ஆரோ மார்க் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பரை பாருங்கள். 5 இல்லை, 5ஓட கிரேட்டர் தானே 6 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் ரெண்டுத்தையும் கிராஸ் போட்டுக்கிட்டு 0 போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே +1 இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா? அதை +1. அது அடுத்த நம்பர் 5க்கு மேலே பெருசாக இருந்தால் மட்டும்தான் +1 பண்ணணும். கேட்டுக்கோங்க. நிறையா பேர் இதில் தான் மிஸ்டேக் பண்ணுவாங்க. சின்னதாக இருக்கும் நம்பர், ஆனால் +1 போட்டுருவாங்க. அது தப்பு. அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிட்டு 24 அது நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ 24 இங்கே போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து 6 வந்து நெக்ஸ்ட் நம்பர் பெருசாக இருக்கிறதுனால +1 7 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 0 போட்டால் 700. ரவுண்ட் ஆஃப் 1000 அது 88,645 கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு 1000 பிளேஸ் பார்க்கணும். இது வந்து 8 கொடுத்துருக்காங்க. 8 அண்டர் நெக்ஸ்ட்டு ஏரோமார்க் போட்டு பாருங்கள். 6 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 5ஓட கிரேட்டர் தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு +1 8ஓட கொடுத்தா 89,000 வருது. அவ்வளோதாங்க, ரவுண்ட் ஆஃப் கற்றுக்கிட்டீங்க. எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. இங்கே வந்து இப்போ 34,567 அப்படின்னு கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு இங்கே 30,000 ஃபஸ்ட்டு 3 இருக்கா? 3 போட்டிட்டு எத்தனை டிஜிட்ஸ் மீனி இருக்குது? 1 2 3 4 இருக்கா? அந்த 4ஐயும் நம்ம 0வா போட்டுக்கணும். இந்த நம்பர் போடக்கூடாது. மீதி இருக்கிற நம்பர் போடாமல் 0வா போட்டுக்கிட்டு நம்ம இந்தியன் சிஸ்டமில் கம்மா போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கணுங்க. மறக்காமல் அந்த ப்ளஸ் போடணும். சில பேர் கம்மா போட்டு தப்பாக பண்ணிடுவீங்க. ப்ளஸ் போட்டுட்டு 4 இங்கே போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 4 தானே இருக்குது. 4 போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு 3 டிஜிட் இருக்கா? 3 0 போட்டுக்கோங்க. 3 0 போட்டுக்கிட்டு நம்ம எந்த சிஸ்டம் மாதிரி கம்மா போட்டுக்கலாம். திருப்பி மறக்காமல் திருப்பியும் ப்ளஸ் போட்டுருங்க. திருப்பி 5 இருக்குது. 5 போட்டுக்கிட்டு 2 டிஜிட் இருக்குது. 2 0 போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 6 இருக்குது. ப்ளஸ் போட்டுக்கிட்டு 6 அதுக்கடுத்து ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 தான் இருக்குது. அதுக்கடுத்து 0 டிஜிட் இருக்குது. ஸோ நம்ம டிஜிட்டே 0வே போட வேணாம், வெறும் 7 போட்டுக்கோங்க. ஒருவேளை 6001 இந்த மாதிரி
0 நடுவில் வந்துச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 6000 ஃபஸ்ட்டு 6 போட்டுட்டு 3 டிஜிட் இருக்குன்னு 3 0 போட்டுக்கிட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். திருப்பி 0 இருந்தால் 0வே போட்டுடுங்க. திருப்பியும் ப்ளஸ் இருக்குது, திருப்பியும் 0 வருது, திருப்பியும் 0, திருப்பி ப்ளஸ் 1 இருக்குல்ல. ஸோ லாஸ்ட்டு டிஜிட் எதுவுமே இல்லை, ஸோ 1 போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு 5401 அந்த இதை கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளாக. நெக்ஸ்ட்டு 5 3 டிஜிட் 30 ப்ளஸ் 4 2 டிஜிட் 0 ப்ளஸ் 0 0 ப்ளஸ் 1 அதுக்கடுத்து டிஜிட் இல்லை, ஸோ 1. தேங்க்யூ. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா.